காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது முத்திரைகள். அதாவது இந்த கொரோனா காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கும் நமக்குள்ள ஒரு பெரிய வேறுபாட்டை நம்ம உணர்ந்திருப்போம். வெளிநாட்டுக்காரங்க எல்லாருமே தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு எதிரில் இருக்கிற நண்பரோடு அவங்க கரம் குலுக்குவாங்க, கை குலுக்குவாங்க. அப்படி கை குலுக்கிறது மூலமாக கூட கொரோனா பரவும், அதனால் யாருக்கும் கையே கொடுக்காதீங்க அப்படின்னு கொரோனா நேரத்தில் உலகம் முழுக்க சொன்னாங்க. ஆனால் அப்போந்தான் நம்ம தமிழருடைய பண்பாடு, இந்தியாவினுடைய கலாச்சாரம் அப்படின்னு நம்முடைய பெரியவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த வணக்கம் சொல்லக்கூடிய முறை உலகம் முழுக்க அது பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்படி கரங்களை குவிக்கிறதன் மூலமாக அது ஒரு முத்திரை, அது உடலில் என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பெரியவங்க அழகாக வகுத்து கொடுத்துருக்காங்க. கரம் குவித்து வணங்குறதுல 3 விதம் இருக்குங்க. 1, 2 கரங்களையும் குவித்து நம்முடைய மார்புக்கு பக்கத்தில் வைத்து வணங்குவது ஒன்று, இன்னொன்று நம்முடைய தலைக்கு நேராக வைத்து வணங்குவது ஒன்று, இன்னொன்று தலைக்கு மேலே உயர்த்தி நம்ம வணங்குவதுன்னு 3 விதம் அதில் சொல்லப்படுது. அதாவது இதயத்து பக்கத்தில் வைத்து வணங்குவது அது யாருக்கு செய்யணும் அப்படின்னா நம்முடைய பெற்றவர்கள் அல்லது வயதில் பெரியவர்கள், யாரின் மீது நமக்கு அதிகமாக அன்பு இருக்கிறதோ அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கான வணக்கம் தான் இந்த முத்திரை அப்படின்னு சொல்லப்படுது. இதை பார்த்தீங்கன்னாக்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா அநாகதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்கரம் இருக்குது. அது அன்பினுடைய அடையாளமாக அந்த சக்கரம் பேசப்படுது. அதே மாதிரி நம்முடைய தலைக்கு நேராக வைத்து செய்யக்கூடிய அந்த வணக்கம் என்பது அறிவு தொடர்புடையது. 3ஆம் கண் என்று சொல்லக்கூடிய அந்த ஞானக்கண், அறிவை உருவாக்கி அதை விருத்தி செய்யக்கூடிய ஆசிரியர்கள், பெரிய பெரிய மகான்கள் போன்றவர்கள் எல்லாம் வணங்கக்கூடிய இடங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தலைக்கு நேராக வைத்து வணங்குவது. அதைவிட உயரம், ஏன்னா அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா அநாகதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது மாதிரி ஆக்ஞா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்கரம் அங்கே இருக்குது. அநாகதம் எப்படி இதயத்து பக்கத்தில் இருக்கோ அதுமாதிரி ஆக்ஞாங்கிறது நம்முடைய மூளை பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லப்படுது. அதற்கு மீது உயரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சகசிராரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்கரம் இருக்குது. அதுதான் இறைவனை வணங்கக்கூடிய ஒரு முறை. அப்படி நம்ம வணங்குகிற முறையில் இந்த வணக்கம் சொல்லக்கூடிய இதுக்கு என்ன முத்திரை அப்படின்னு பேருனா அஞ்சலி முத்திரை என்று அதற்கு பேர். இது மாதிரி வணங்குவதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா நம்முடைய மனதுக்கு இந்த அமைதியை இந்த முத்திரை ஏற்படுத்தி கொடுக்கும். மூளை மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படும் என்று அந்த முத்திரையினுடைய பலனை இன்றைக்கு அறிவியல் ரீதியாக பலரும் சொல்கிறாங்க. எப்படி நம்ம 2 கைகளையும் குவித்து அந்த கட்டை விரல் 2 நம்முடைய மார்பில் படுகிறபடி வணங்குகிறோமோ, இதே போல் அப்படியே முதுகுக்கு பின்னால் மாற்றி நாம் வணங்க வேண்டும். கைகள் குவித்த மாதிரி வச்சு முதுகுக்கு பின்னாடி வச்சு வணங்கணும். அப்படி வணங்கினா அந்த முத்திரைக்கு பேர் சுமண முத்திரை அப்படின்னு பேர். சுமண முனிவர் என்ற ஒரு முனிவர் கண்டுபிடித்து கொடுத்ததுனால அதற்கு பேர் சுமண முத்திரை அப்படின்னு பேர். யாருக்கெல்லாம் சுகர் போன்ற சர்க்கரை வியாதி போன்ற பல நோய்கள் இருக்கோ, கணையம் கல்லீரல் செயல்பாடு யாருக்கெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கிறதோ, இன்சுலின் சுரப்பிகளில் பிரச்சனை இருக்கோ, அவங்க எல்லாரும் இந்த சுமண முத்திரையில் ஒரு 15 நிமிடம் அப்படி ஒரு 4-5 தடவை இருந்தாலே போதும். மிக அற்புதமாக அந்த உடல் அந்த பிரச்சனையை சரி செய்யுது அப்படின்னு அந்த முத்திரையினுடைய சிறப்பை சொல்கிறாங்க. அதே மாதிரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா கழிவு நீக்க உறுப்புகளில் பிரச்சனைகள் இருக்கும். நாம் சாப்பிட்ட சாப்பாட்டில் உடலில் உள்ள கழிவுகளில் நீக்கக்கூடிய அந்த கழிவு நீக்க மண்டலம் சிறப்பாக செயல்படுறதுக்கு கை விரல்களில் பார்த்திங்கன்னா இந்த மோதிர விரலினுடைய அடிப்பகுதி இருக்கு இல்லையா, அங்கே இந்த கட்டை விரலை வைத்து கொண்டு இருப்பதை போல லேசாக ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். இதற்கு பேர் சுத்தி முத்திரை அப்படின்னு அதுக்கு பேர். சுத்திகரிப்பதனால் அதற்கு பேர் சுத்தி முத்திரை அப்படின்னு அதுக்கு பேர். அதே மாதிரி சக்தி முத்திரை என்று ஒன்று இருக்கிறது. அந்த சக்தி முத்திரை பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான சக்திகளை நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இந்த முத்திரைகளில் பல நன்மைகள் இருக்கிறது. சீனர்கள் இந்த முத்திரைகளினுடைய பலனை அறிஞ்சதுனால தான் அவங்க காற்றை உயிரை 2ஆக பிரிக்கிறாங்க. யிங் யாங் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறாங்க. நேர்மறையான ஆற்றல், எதிர்மறையான ஆற்றல். நம்முடைய இதிகாசத்தில் கூட பார்த்திங்கன்னா சிவன் சக்தி அப்படின்னு சொல்லுவோம். சிவன் என்பது நேர்மறையான சக்தி, அதே மாதிரி சக்தி என்பது எதிர்மறையான சக்தி. நேர்மறையும் எதிர்மறையும் சேர்ந்தால்தான் மின்னூட்டம் ஏற்பட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 சேர்ந்தால் ஒரு பல்பே எரியுது இல்லையா. அப்படி தான் ஒரு ஆற்றல் உருவாகுது. அதனால தான் சிவன் சக்தி என்று நம்ம ஊரில் பெரியவங்க ஏற்படுத்தினாங்க.
அப்படி இரண்டையும் குவிக்கிற போது மிகச்சிறப்பான ஆற்றலை நம்ம உணர முடியும். அதனால தான் இடது கையில் உள்ள பழக்கங்கள் பாருங்கள், இடது கை, இடது கால், இடது கை எல்லாமே எதிர்மறையான சிந்தனையாகவே இருப்பதனால தான் அது உடம்புல கொஞ்சம் அதை விட குறைத்து மதிப்பிட்டு வலது கை பக்கம் உள்ளதை உயர்த்தி மதிப்பிட்டுற பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். முத்திரைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி விதமான பலன் இருக்கிறது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.